3வது எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மாஸ்க் போட்ட ஒரு சின்ன பையன் வந்து கேள்வி கேட்டு இந்த மாதிரி உனக்கு வயசு 27 தானே அப்படி இப்படின்னு கேட்டுவிட்டீங்கல. இவன் வந்து எல்லாத்துக்கும் வழக்க மறக்க பதில் சொல்றதுனால இந்த ஷோ விட்டு அந்த மாஸ்க் போட்ட வந்து வெளில போயிடும். வெளில போய் ஒரு டாக்ஸில ஏறிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கல. அந்த டாக்ஸிக்காரன் கேட்பான் இந்த மாதிரி உங்க பேர் தானே சாண்டா டோபியான்னு கேட்டோன்னு அந்த மாஸ்க் போட்ட வந்து அந்த டாக்ஸில இருந்து வெடுக்குன்னு கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணா 2வது எபிசோட் லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா அந்த சோடா புட்டி வந்து ஃபுல்லா கிளவி பேய மாற மாதிரி காட்டிருப்பாங்க. இப்போ இந்த 3வது எபிசோட்ல அந்த கிளவி பேய மாறினதுக்கு அப்புறம் நம்ம மோமோ யாசியை வந்து சாப்பிடலாம் போகல. தூரத்துல இருந்து ஒரு ஆணி வந்து கழுத்திலே வந்து அடிக்கும். யாருன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட வருவான். யாருன்னு பார்த்தா மோமோ யாசியோட பாட்டி தான். இந்த மோமோ யாசி தாய் கிழவிக்கு என்னன்னா நிறைய சைக்கிக் பவர்லாம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த பேய் கிழவி வந்து சும்மா ஓட விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மோமோ யாசி தாய் கிழவி வந்து அந்த பேயை வந்து ஒரு வட்டத்துல வந்து மாட்ட வச்சிடும். மாட்ட வச்சு அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம மோமோ யாசி வந்து பெட்ல இருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. எங்க இருந்து பார்த்தா மோமோ யாசி வீட்டுல இருந்தா எந்திரிப்பா. வந்து அப்பதான் ஞாபகம் வருது அந்த சோடா புட்டி எங்கன்ட்டு. குடுக்குறன்னு கீழே வந்து பார்த்தா அந்த மோமோ யாசியோட தாய் கிழவி வந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. அவள் வந்து கேட்பாங்க எங்க அந்த சோடா புட்டின்னு கேட்கல, கீழே போய் பாரு அப்படின்னு சொன்னாலும் அவன் வேக வேகமா போய் பார்த்தா அங்க அவன் சாப்பிட்டு இருப்பான். நம்ம மோமோ யாசியோட தாய் கிழவி அப்படியே வந்துட்டு கேட்பா இந்த மாதிரி அது உங்க கிரஷ்டா ரொம்ப பறந்துட்டு வரியா அப்படின்னு கேட்டோம்னா அவ இல்ல இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவா. அந்த மோமோ யாசி தாய் கிழவி வந்து கேட்பா இந்த மாதிரி அவனுக்கு எப்படி அந்த டர்போ கிராணி வந்துச்சு அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி முழு கதையும் சொல்லுவா. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட் பார்க்காதவங்க வந்து கீழே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கான் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மோமோ யாசி தாய் கிழவி வந்து மோமோ யாசி சொல்லுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ட்ரைனிங், அதனால காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க. இவ ரொம்ப கடுப்பா இருக்கா. எங்களுக்கு என்ன பண்றது இது என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து சீக்கிரம் வந்துச்சு. தாய் கிழவி வந்து என்ன சொல்லுவானா அந்த டர்போ கிரானி எப்படி அழிக்கிறதுனா அது இருக்க இடத்த விட்டு வெளில கொண்டு வரணும். அதாவது இந்த ஊரை விட்டு அதை வெளில கொண்டு போனா அதோட பிரச்சனை வந்து ஒழியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சோடா பிடிக்கும் வந்து முட்டிடுது. என்ன அது முட்டிடுது. அதுக்கப்புறம் இவன் மட்டும் முடிவு ஓடையில ரெஸ்ட்ரூமுக்கு. அதுக்கப்புறம் யார் ரெஸ்ட்ரூம்ல போட்டு அந்த தாய் கிழவி வந்து விடாம பிடிச்சி நிக்குது. அதுக்கப்புறம் அந்த தாய் கிழவியை தள்ளி விட்டுட்டு இந்த சோடா புட்டி வந்து போய் உட்காந்துருவான். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா மோமோ யாசி லைட்டா கண்ணு வந்தாலும் அந்த கிழவி வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடும். மோமோ யாசி வந்து கொஞ்ச நேரம் தாய் கிழவிட்ட பேசிட்டு இருக்கல அவன் சோடா புட்டியை வந்து மறந்துடுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா இடமே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி மாறிடுது. என்னதுன்னு பார்த்தா அந்த கிழவி வந்து அவங்களோட மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும் நீ நைட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்பதான் சுண்டக்கா தப்பிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நான் வரண்டி கிளட்டி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கொடுக்குற எல்லா அட்ரஸையும் போட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இந்த 3rd எபிசோட் வந்து